ஆத்தர் வந்து வாழ ஆரம்பிச்சிருக்காங்க. ஸ்லோவா அவங்களுடைய லைஃப், அவங்க மைண்ட் செட்டு எல்லாமே மாறி இருக்கு. இதனால ரிசல்ட் என்னாச்சுன்னா, அவங்க வந்து அவங்க பாக்குற பேஷண்ட்ஸ்க்கும் டக்குன்னு அவங்க எனர்ஜி பேஷண்ட்ஸ்க்கும் டிராஸ்டிக்கா இம்ப்ரூவ் ஆயிடுச்சு. அந்த பேஷண்ட்ஸும் வந்து அவங்க நிறைய நல்ல ஒர்க் நல்ல குணமாச்சுன்னா அவங்க போய் 4 பேருக்கு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி சொல்ல சொல்ல அவங்க பிசினஸும் பயங்கரமா வந்து க்ரோ ஆச்சு. ஃபினான்ஷியல் சக்சஸும் நல்லா க்ரோ ஆச்சு. அவங்க அவங்க தேடி தேடி தேடாமலே அவங்க கிளினிக்கு நல்ல ஸ்டாஃப் மெம்பரா வந்து நல்ல ஸ்டாஃப் மெம்பர் கிடைக்க ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் அவங்க கவர்னர் ஆபீஸ்ல இருந்து தானே இன்விடேஷன் வந்து நீங்க வந்து இந்த அதாவது என்ன சொல்றது, இந்த போர்டு எல்லாம் இருக்குல்ல, கைரோப்ராக்டிக் போர்டு, அந்த மாதிரி இந்தியானா போர்ட் ஆஃப் கைரோப்ராக்டிக் எக்ஸாமினர்ஸ், அந்த போர்டுல வந்து நீங்க ஸ்பீக்கரா வந்து, அதாவது ஸ்பீக்கரா வந்து பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு நல்ல நல்ல பெரிய பெரிய வாய்ப்புகள் எல்லாம் வந்து அவங்கள தேடி வர ஆரம்பிச்சது. இவங்கெல்லாம் எந்த எஃபர்ட்டும் போடல, ஆனா எல்லா விஷயங்களும் அப்படியே தானா அப்படியே லைஃப்ல ஸ்மூத்தா நடக்க ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் அந்த இன்சிடென்ட் எப்படி இதெல்லாம் நடக்குது, ஹவ் இஸ் இட் பாசிபிள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதுக்கப்புறம் ஒரு செவரல் இயர்ஸ் அவங்க லைஃபையே அவங்க வந்து ஒரு லேப் மாதிரி மாத்திக்கிட்டு நிறைய கண்டுபிடிப்புகள் வந்து கண்டுபிடிச்சு, அதான் சொன்னேன் இல்லையா, அதுக்கப்புறம் எப்படி நம்மளுக்கு எல்லாமே தானா அமைஞ்சு வருது. இதுக்கு முன்னாடி நானா போராடி போராடி எல்லா விஷயத்தையும் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இப்ப எப்படி ஒரு ஒரு எனக்கு வந்து ஒரு நல்ல என் கிளினிக்கு நல்ல ஸ்டாஃப் வேணும்னா தானாவே தேடாமலே நல்ல பெர்ஃபெக்டான சூட்டபிளான கேண்டிடேட்ஸா வராங்க. எப்படி இது பாசிபிள் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விஷயமா அவங்க வந்து அவங்க லைஃப்பை வந்து வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு வந்து புரியுது, நம்ம வந்து இந்த இடத்துல வந்து நம்ம வந்து ஒரு நேச்சுரல் பீயிங், நம்ம வந்து லிமிட்லெஸ், நம்ம இங்க வாழ்றது, நம்ம வாழ்க்கை வந்து வாழ்றதுக்குன்னு தான் வந்திருக்கோம். நம்ம வந்து நம்ம இருக்கிறதே வந்து ஒரு ஒரு நேச்சுரல் ஒண்டர் அப்படிங்கறதெல்லாம் வந்து புரியுறாங்க, புரிஞ்சுக்கிறாங்க. இதுதான் நம்மளுடைய உண்மையான சோல், அதாவது நம்ம சோல் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அததான் அவங்க சோல்ஃபுல் செல்ஃப் அப்படிங்கிறாங்க. அதுதான் நம்ம உண்மையான நம்ம. நம்ம இந்த நிலைக்கு நம்ம போறதுக்குன்னா என்ன பண்ணணும்னா, அந்த சின்ன நம்மளோட ஈகோ இருக்குங்க இல்லைங்களா, ஈகோ வந்து என்னன்னா நம்மளுடைய ப்ரொடெக்டிவ் பர்சனாலிட்டி அப்படிங்கறது சொல்றாங்க.